இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து ஒரு மல்டருங்கிற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு இமேஜ் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த இந்த வீடியோவில் பேஜினேஷன் சொல்லி ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி சர்ச் அண்ட் ஃபில்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நாங்கள் மாடல் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த மாடல் ஃபோல்டரில் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ப்ராடக்ட்.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேமில் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு நேமில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். product.js. ஓகே, இதில் நம்ம எப்பயும் போல் ஃபங்க்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட்டுங்கிற ஒரு கீவேர்டில் ப்ராடக்ட் ஸ்கீமான்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஸ்கீமா ஓகே. ஸ்கீமா ஸ்பெல்லிங் தப்பு, சி போடணும். ஸ்கீமா ஈக்குவல் டு நியூ மங்கூஸ்ங்கிற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி மங்கூஸ் பேக்கேஜை கால் பண்ணுறோம். மங்கூஸ் சரி, ஓகே, கரெக்ட் டைம் போட்டாச்சு. மங்கூஸுங்கிற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி எதை கிரியேட் பண்ண போகிறோம்னா ஸ்கீமா. ஓகே, இப்போ வந்து ஸ்கேர்லி பிரைஸ்க்குள்ளே என்னென்ன ஃபீல்ட்லாம் வேணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன ஃபீல்டு வேணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நேம் வேணும். நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். நேமு ஸ்ட்ரிங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டகரின்னு சொல்லி ஒன்று வேணும். ஓகே, கேட்டகரி இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து நம்பர் சொன்னால் ப்ரைஸுங்கிற ஃபீல்டோட வந்து நம்பர் தானே ப்ரைஸ் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நம்பர். நெக்ஸ்ட்டு பிராண்டு, என்ன கம்பெனி சொல்லி தெரியும் இல்லையா, அதுக்காக பிராண்டு. பிராண்டில் வந்து ஸ்ட்ரிங்கு தான், பிராண்டும் ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் கிரியேட்டட் அட் கொடுக்கலாம், இல்லை டைம் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். நான் கிரியேட்டட் அட்டே கொடுத்துக்கிறேன். கிரியேட்டட் அட் இது ஒரு ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன். இதில் வந்து டைப், அதாவது டைப் கொடுக்குறேன். டைப் வந்து டேட்டுன்னு வரணும், அதுக்காக டைப்புன்னு சொல்லி ஒரு ஃபீல்டு கொடுக்குறேன். டைப் டேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து டிஃபால்ட்டாக ஒன்று வரணும், அதுக்காக டிஃபால்ட்னு சொல்லி கொடுக்குறேன். டிஃபால்ட்டில் வந்து டேட் அட் நவ் ஊன்னு கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ உள்ள டேட் நவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நான் கான்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் மாடல் சொல்லி வச்சுக்கலாம். ப்ராடக்ட் மாடல் சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கு ரிலேட்டடாக வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் மங்கூஸ்ன்ற பேக்கேஜை யூஸ் பண்ணி மங்கூஸ் டாட் மாடல் கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் இது ஒரு மாடல் ஃபீல்டு, அதனால மாடல் கொடுத்து நெக்ஸ்ட்டு என்ன நேமில் நம்மளோட ப்ராடக்டோட கலெக்ஷன் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட்னு கொடுக்குறேன். ப்ராடக்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்கீமாவை மேலே டிக்ளேர் பண்ணிக்கலாம் இல்லையா, இந்த நேமை வந்து இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எம்ஐ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு
இந்த ப்ராடக்ட் மாடல் நம்ம இதுக்கு முன்ன உள்ள லைனில் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அந்த ப்ராடக்ட் மாடல் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். கோட் ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மங்கூஸ் உட்கால ஏன்னு சொன்னால் இங்கே ஸ்பெல் தப்பாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. மங்கூஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட் மங்கூஸ். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோலர் ஃபைல் எதுக்கு சொன்னால், நம்மளோட ப்ராடக்ட் வந்து வர்ற ப்ராடக்ட் வந்து இந்த கண்ட்ரோலில், அதாவது இந்த ஆர்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி கொடுக்குறதுக்காக ப்ராடக்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது கண்ட்ரோலர் ஃபோல்டர்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ் இதில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம எப்பயும் போல் எக்ஸ்போர்ட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். டேரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஃபஸ்ட்டு வந்து கெட் பண்ணலாம். அதனால கெட் ப்ராடக்ட்னு சொல்லி வச்சுக்கிறேன். கெட் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். சீக்வல் டு அசிங் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு 2 பேரம்ஸும் வாங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு அதுக்குள்ளே ட்ரை கேட்ச் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்ச் ஃபீல்டில் வந்து ஒரு எரரை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அந்த எரர் வந்து என்னவாக இருக்குன்னு சொன்னால், ரெஸ்பான்ஸ் ஒன்று பாஸ் பண்ண போகிறோம். கேட்சில் எரர் ஒன்று. ஸோ ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 400 கொடுத்துக்கலாம். ஓகே, 400 பேர் ரெக்வெஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜேசான் ஃபார்மெட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று போகும். அந்த மெசேஜ் வந்து எரர்னு சொல்லி ஒரு கீழே இருக்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் கெட்டிங் எரர்னு கொடுக்கலாம். ப்ராடக்ட் கெட்டிங் எரர். இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வேணும்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இப்போ ட்ரை மெத்தட் வந்து ஃபில் பண்ணலாம். ட்ரையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஜை எடுக்கணும். ஸோ அதாவது பேஜுங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் நம்பரை வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து எங்கேருந்து வருதுன்ற மாதிரி. ஓகே, கான்ஸ்டன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி பேஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நம்பர் ஃபீல்டை கால் பண்ணுறோம். நம்பர் இதில் ரெக்வெஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா, நம்ம வந்து பாடியில் இருந்தால் பாடியெலாம் கொடுப்போம், இல்லை ஃபைலாக இருந்தால் ஃபைல்னு கொடுப்போம். இதில் வந்து கொயரியிலேருந்து பேஜ் வரும். அது ஸோ ரெக்வெஸ்ட் டாட் கொயரி டாட் பேஜ்னு சொல்லி கொடுக்குறோம். ரெக்வெஸ்ட் டாட் கொயரி. ஓகே, அதனால் GURYன்னு சொல்லி கொடுக்குறோம். UERY கொயரி டாட் பேஜ் இந்த ஒரு ஃபார்மெட்டில் கால் பண்ணுறோம். இல்லைன்னு சொன்னால் இது வரணும், இல்லைன்னு சொன்னால் 1ன்னு சொல்லி வரணும். அதாவது நம்மளோட நம்பர். நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் லிமிட்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். லிமிட் எதுக்காக சொன்னால் நம்மளோட ப்ராடக்ட் லிமிட் வர்றதுக்காக. கான்ஸ்ட் லிமிட் ஈக்குவல் டு இதுவும் ஒரு நம்பராக தேவைப்போகுது. ஸோ நம்பரை வந்து கால் பண்ண போகிறோம். நம்பர் சேமஸ் பிராமிஸில் அதே இதே வரப்போகுது. ஆனால் பேஜுக்கு போது தான் லிமிட் கொடுக்கணும். ஸோ ரெக்வெஸ்ட் டாட் கொயரி டாட் லிமிட்னு கொடுக்க போகிறோம். இல்லைன்னு சொன்னால் இது 10ன்னு வரணும். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் 2 ஃபீல்டை. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் ஒரு ஃபீல்டு ஒன்று கொடுத்துக்கலாம். அதுவும் கான்ஸ்ட்டுங்கிற ஃபீல்ட்லேயே ஒன்று கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கிப்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இது பேஜ் -1 மாதிரி கொடுக்கணும். இதுக்காக சொன்னால் இது கரெக்டாக வரலன்னு சொன்னால் பேஜ் வந்து ஹைட் ஆகின்ற மாதிரி. -1 ஸ்டாரு இந்த லிமிட். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா,
நம்ம ஆல்ரெடி பேஜ்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம், லிமிட்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸ்கிப் ஆகிறதுக்கு இது கரெக்டாக வரலன்னு சொல்லி ஸ்கிப்னு கொடுத்து இதோட இது வந்து ஒன்று மைனஸ் ஆகி அதோட லிமிட் வந்து மல்டிபிகேஷன் பண்ணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டில் நம்ம என்னென்ன ஃபீல்ட்லாம் வந்து எழுத போகிறோம், அதாவது வேணுங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணுறோம். கான்ஸ்ட் சர்ச் வேணும், சர்ச் வேணும். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி வேணும். கேட்டகரி வேணும். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் வேணும். நெக்ஸ்ட்டு மினிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மின் ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். மினிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ரிக்வெஸ்டட் கொயரியிலேருந்து வரணுன்ற மாதிரி போகும். இதெல்லாம் வேணும், எங்கேருந்து வரணும், இந்த ரிக்வெஸ்டட் கொயரியிலேருந்து வேணும். ஈக்குவல் டு request டாட் கொயரின்னு கொடுக்குறோம். ஓகே, கொயரிலேருந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கொயரி ஒன்று, இன்னொரு கொயரி ஆப்ஜெக்ட் கொயரி ஒன்று செட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து லெட்டுங்கிற கீவேர்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லெட் கொயரி ஈக்குவல் டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது கேர்லி ப்ரைஸஸ், எம்டி கேர்லி ப்ரைஸஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே தான் வந்து எல்லாத்தையும் கால் பண்ணணுன்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எழுதுனது வந்து கொயரிக்கு மட்டும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு எழுதலாம். எப்படி சர்ச் பண்ணுன்ற மாதிரி. சர்ச் ஃபீல்டுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட போகிறேன். என்ன கண்டிஷன் சொன்னால், இதை ஒரு இஃப் கிளாஸ் கொடுத்துக்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்னா சர்ச் பாக்ஸ் இருந்தால் மட்டும்ன்ற மாதிரி. சர்ச் வந்து இப்படி கொடுக்க போகிறோம். கொயரி டாட் நேமில் இங்கே கொடுக்குற முடியாத நேம், அதாவது அங்கேருந்து வர நேமு, அதில் கொயரி டாட் நேம் என்னவா இருக்குன்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கேட்டகரியாக இருக்கிற மாதிரி. அதுக்காக நான் ஒரு ரெஜெக்ட்ஸ் ஒன்று செட் பண்ணுறேன். ஈக்குவல் டு கேர்லி ப்ரைஸஸில் டாலர் போட்டு ரெஜெக்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இஜிஎக்ஸ் ரெஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் கோலன் ரெஜெக்ட்ஸ்னு கீழே கோலன் சர்ச்சுன்னு கொடுக்கும். சர்ச்சு இல்லைன்னு சொன்னால் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறோம். இதுக்கும் டாலர் போட்டு ஆப்ஷன் கோலன் ஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு ஒன்று கொடுக்குறோம். இதெல்லாம் இருக்கணும். அதாவது இந்த ரெஜெக்ட்ஸில் இருக்க சர்ச் பாக்ஸில் இருக்கிற ஆப்ஷன் ஐ எல்லாமே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதோட ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் கேட்டகரி எழுதலாம். ஃபில்டருக்கும் ஒரு இஃப் வந்து போட்டுக்கிறேன். இஃப்ல ஒரு கண்டிஷன் கேட்டகரின்னு கொடுத்துக்கலாம். கேட்டகரியில் இங்கே சிங்கிள் லைன்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கொயரி டாட் கேட்டகரின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கலாம். கொயரியை வச்சு இந்த கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி. டாட் கேட்டகரி ஈக்குவல் டு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், கேட்டகரின்னு சொல்லி. ஓகே, கேட்டகரின்னு சொல்லி நேம் வச்சுட்டோம். இதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு இஃப் கிளாஸ் போட்டு இஃப் கண்டிஷன் போடுறோம். இதில் ப்ராண்டுக்கான கண்டிஷன், ப்ராண்டுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இதில் கொயரி டாட் ப்ராண்ட் அதே மாதிரி கால் பண்ணிக்கலாம். கொயரி டாட் ப்ராண்ட் இதுக்கு ப்ராண்ட் சொல்லி நேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இன்னும் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அது எதுக்காக சொன்னால் பேலன்ஸ்க்காக. இஃப் இதில் வந்து என்ன எழுத போகிறோம்னு சொன்னால் மினிமம் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏதாவது ரெண்டில் ஒன்றில் கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ
மினிமம் ப்ரைஸ் ஆர் மேக்ஸிமம் ப்ரைஸ். மேக்ஸிமம் ப்ரைஸ்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகணுன்ற மாதிரி. இதில் கொயரி டாட் ப்ரைஸ் கொடுக்கலாம். ப்ரைஸ் இதில் ஈக்குவல் டு ஒரு எம்டி கேர்லி ப்ளேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு எம்டி ஆப்ஜெக்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இன்னும் ஒரு இஃப் ஒன்று இதுக்குள்ளேயே கொடுக்க போகிறோம். மினிமம் ப்ரைஸ்க்கு ஒன்று, மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 இஃப் கொடுக்க போகிறோம். இஃப் கண்டிஷன் வந்து என்னன்னு சொன்னால் மினிமம் ப்ரைஸ்னு சொல்லி கொடுக்கலாம். மினிமம் ப்ரைஸ் கொயரி டாட் ப்ரைஸாக இது இருந்தது சொன்னான்னு கொடுக்கலாம். கொயரி டாட் ப்ரைஸ் என்ன ஓகே. இன்னொன்று கெட்டு ஒன்று வச்சுக்கலாம். அது வந்து ஜிபின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருவோம். இது வந்து டாலர் கொடுக்கணும். இது ஒரு மெத்தட் தான். ஸோ அப்படி கால் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு மினிமம் ப்ரைஸ்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். மினிமம் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இஃப்ல மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதே மாதிரியே மேக்ஸிமம் ப்ரைஸ் கொயரி டாட் ப்ரைஸ் தான். ஓகே, கொயரி டாட் ப்ரைஸ் டாட்டு அதே மாதிரியே வந்து கால் பண்ண போகிறோம். நான் எல்டின்னு சொல்லி கால் பண்ணுறேன். எதுக்கு சொன்னால் லிமிட்ன்ற மாதிரி. ப்ரைஸ் டாட் டாலர் லிமிட் வந்து எல்டிஇன்னு சொல்லி கால் பண்ணிக்கலாம். ஓகே, எல்டின்னு கால் பண்ணியிருக்கேன். இது வந்து இதோட நேம் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெச் டேட்டாவுக்கு ஒரு, அதாவது இதுலேருந்து வந்த டேட்டாவுக்கு, அதாவது இதுலேருந்து எடுத்துகிட்ட முடியாது, ஃபெச் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு கேட்டகரி வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு கொயரி வந்து கொடுக்குற மாதிரி. இது ஒரு கான்ஸ்டங்கிற ஒரு வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் தனியாக. ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இதுக்கு வேணும் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு await மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். await ப்ராடக்ட் மாடல் டாட் ஃபைண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண மாடல்னா ப்ராடக்ட் மாடல். ஓகே, அந்த ப்ராடக்ட் மாடலுங்கிற ஃபைலை வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ await பண்ணி ப்ராடக்ட் மாடல் டாட் ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அதோட கொயரி எடுக்கிறோம். இது வந்து ப்ரான்சிஸ்க்குள்ள எடுத்துக்கலாம். கொரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். டாட் ஸ்கிப்பு. இதில் வந்து என்ன ஆர்குமெண்ட்னா ஸ்கிப்பே டைரெக்டாக வந்து கால் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே ஸ்கிப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டும் ஷார்ட்டும் கால் பண்ண போகிறோம். டாட் லிமிட் கொடுக்க போகிறோம். டாட் லிமிட் இதுக்குள்ளேயே லிமிட்டே வந்து கால் பண்ணுறோம். லிமிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டு டாட் ஷார்ட்டு வச்சுக்கலாம். ஷார்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே ஒரு கிரியேட் டேட்டான்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண முடியாது டேட் வர்றதுக்காக அதை வந்து நீங்கள் கால் பண்ணி -1 கொடுக்கணும். அதை கேள்வி ப்ளேஸ் இதில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிரியேட்டட் ஆக்ட்னு போட்டிருக்கேன். கோலன் வச்சு -1 கொடுக்கும். இது எதுக்காக சொன்னால் அந்த டேட்டில் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டு டோட்டல்னு சொல்லி ஒரு ஃபீல்டு எடுத்து அதை வந்து அவைட் பண்ணி நம்ம கொயரி ஒன்று எடுக்க போகிறோம். கான்ஸ்ட் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ஈக்குவல் டு இது அவைட் மெத்தட் தான். ப்ராடக்ட் மாடல் வந்து செக் பண்ண போகுது. ஸோ ப்ராடக்ட் மாடல் ஷார்ட்
கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லி வச்சுக்கலாம் query யூஸ் பண்ணி ப்ராடக்ட் மாடல் வந்து தான். ஸோ சி கவுண்ட் டாக்குமெண்ட்ஸுங்கிற மாடல் வந்து கால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து query-யை கால் பண்ணிக்கலாம். query-யை கால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணிடலாம். ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் வந்து 200 இருக்க போது. ஏன்னு சொன்னால் இது ஒரு பாசிட்டிவ் கோட் 200 ஓகேன்னு சொல்லி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜேசானில் ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ண போகிறோம். டாட் ஜேசானில் திஸ் இஸ் டெய்லி பேஜுக்குள்ள டோட்டல் பேஜ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். டோட்டல் பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டோட்டல் வந்து கால் பண்ணிக்கிறேன். டோட்டல் வந்து இப்போ லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த டோட்டல் அதுக்கப்புறம் பேஜ்னு சொல்லி ஒரு ஃபீல்டு ஒன்று கால் பண்ணியிருந்தோம். அந்த பேஜையும் இங்கே கால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் பேஜஸ்ன்ற ஒரு ஃபீல்டு ஒன்று வைக்கலாம். இது எதுக்காக சொன்னால் எல்லா பேஜுமே தெரியுதுக்காக, இந்த கீக்குள்ளே எல்லாமே தெரியுன்ற மாதிரி. இதில் மேத் டாட் செல்லுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து கால் பண்ணுறோம். இது எதுக்காக சொன்னால் நம்மளோட அமௌண்ட் வந்து கரெக்டாக வருதுக்கா, அதாவது பர்டிகுலர் ஏன்னா டெசிமல் வேல்யூவில் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் பண்ணுறது. இது டோட்டல் டாட் ஸ்லாஸ் டோட்டலையும் லிமிட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக டோட்டல் ஸ்லாஸ் டோட்டல் டிவைடட் பை லிமிட்னு கொடுக்குறோம். லிமிட் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபீல்டில் ப்ராடக்ட் வந்து கால் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணணும் ப்ராடக்ட்ஸை கால் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரவுட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரவுட்ஸ் ஃபோல்டருக்கு போய்க்கலாம். இதில் ப்ராடக்ட் ரவுட் சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். .js ப்ராடக்ட் ரவுட்ஸ். ஓகே, ப்ராடக்ட் ரவுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபைல் ஒன்று. இதில் கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் எக்ஸ்பிரஸ் கொடுக்குறோம். ரெக்வயர் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ரவுட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு எடுக்கிறோம். ரவுட்டர் ஈக்குவல் டு ரவுட்டர், அதாவது எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி வந்து கால் பண்ணுறோம். எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர் நம்ம வந்து கால் பண்ணிட்டு நம்ம இப்போ ரவுட்டுக்கான ஃபீல்டு வந்து எழுதலாம். ரவுட்டர் டாட் கெட் மெத்தட் தானே இது, அதனால ஸோ கெட்டை வந்து இங்கே கால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோட்ஸ்குள்ளே ஸ்லாஸ் மட்டும் கொடுத்து இதில் கெட் மட்டும் கொடுத்துக்கலாம். கெட் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த கெட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியா அந்த கண்ட்ரோலரில், அதை வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். கெட் ப்ராடக்ட். ஓகே, கெட் ப்ராடக்ட்ஸ்னு கிரியேட் பண்ணால் கெட் ப்ராடக்ட்ஸ்னு கால் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் மெத்தடில் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு ரவுட்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சர்வர் ஃபைலில் போய் நம்ம இதை இம்போர்ட் பண்ணால் போதும். சர்வர் ஃபைல் போகிறோம். இங்கே app.use இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் ரவுட்டுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் ரவுட்டையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். app.use பேராலிசிஸ்குள்ள ஸ்லாஸ் காமன் ஏபிஐ ஏபிஐ கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் சொல்லி கொடுக்கலாம். அங்கே கெட் இருக்கு. ஓகே, ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ரவுட்டர் வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். என்ன நேமில் ப்ராடக்ட் ரவுட் சொல்லி கால் பண்ணிக்கலாம் இல்லையா, அதை வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரவுட்ஸ்
ப்ராடக்ட் ரவுட்ஸ் வந்து இங்கே கால் பண்ணிட்டேன். இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ப்ராடக்ட் ரவுட்ஸ் ஈக்குவல் டு ப்ரொக்யூர் டாட் ஸ்லாஷ் ரவுட்ஸ் ஸ்லாஷ் ப்ராடக்ட் ரவுட்ஸ். ஓகே, இது பேரான்தீசிஸ்குள்ள இருக்கணும். சரி, ஓகே. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணலாம். டெர்மினல் போய்க்கிறேன். சிடி ஸ்பேஸ் யூசர் ஒருத்தவங்க மெயின் ஃபோல்டர் போய்க்கிறேன். சிடி ஸ்பேஸ் சர்வர் போய்க்கலாம். சர்வர் ஃபைல் வந்துச்சு. இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன் போய்க்கலாம். நியூ ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இதில் கெட் மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஸோ கெட்லேயே இருக்கட்டும். ஹெச்டிடிபி. ஓகே, நம்மளோட போர்ட் வந்து 3597 இருக்குது. இங்கே அப்லோட்ஸ் பொதுவாக ஏபிஐக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். ஏபிஐ இருக்கட்டும். ப்ராடக்ட்ஸ் ஸ்லாஷ் கெட்டுங்கிறது ஃபங்க்ஷன் தான். எங்களுக்கு வந்து இங்கே ரவுட்ஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சென்ட் கொடுக்குறேன். ஓகே, 200. ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. டோட்டல் வந்து 0ன்னு சொல்லி வருது. ஓகே, இந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம். டோட்டல் 0, பேஜ் 1, பேஜஸ் 0, ப்ராடக்ட்ஸ்லேயே வந்துருக்கு. இப்போ ஒரு பொருளை ஆட் பண்ணோம்னு சொன்னால் இங்கே வந்து கரெக்டாக வரும். இது போல் தான் வந்து நம்ம வந்து இந்த பேஜினேஷன் மெத்தட் மூலமா ஆட் பண்ணுறது இவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி இருக்கணும், எப்படி செட் பண்ணணும், ப்ராஜெக்ட் செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.